ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ட்ரி மாடல் பற்றி ஒன்று பார்க்க போகிறோம். ஓகே, இந்த என்ட்ரி மாடல் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஸ்விங் கண்டிஷனில் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஸ்விங் கண்டிஷனுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பை ஆர் செல். ஓகே, ஸோ பர்டிகுலராக இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா இது இன்டர்னலாக இருக்கணும். இன்டர்னல் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து பை ஸ்விங்காக இருக்குது அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஏரியாவிலையும், செல் ஸ்விங்காக இருக்குது அப்படின்னா ப்ரீமியம் ஏரியாவிலையும் உங்களுக்கு வந்து டேப் ஆகிருக்கணும். அப்படியா இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கு பேசிக்கான ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இன்டர்னல்ஸில் இருக்கணும், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஓகே, டேப் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ இதோட பேசிக் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு ஸ்விங் கண்டினியூஷன் மாடல். ஓகே, ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி பையில் இருக்குது அப்படின்னா ஸோ இதுக்கப்புறமும் பை கண்டிஷனில் தான் போகும் அப்படிங்கிற என்ட்ரி மாடல் தான் இது. ஓகே, திரும்ப பையே தான் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் வந்து நமக்கு எக்ஸிஸ்டிங் என்ன ஸ்விங்கில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் அதோட லோயர் டைம் ஃப்ரேம் இன்டர்னல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துங்க, இது இன்டர்னல்ஸாக தான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து கவுண்டரில் ஸ்டார்ட் பண்ணி மார்க் பண்ணதுக்கப்புறம் இன்டர்னல் ஒரு ஸ்டேஜில் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் க்ரியேட் பண்ணி நமக்கு வந்து ஸ்விங் ஸ்ட்ரக்சர் கூட அலைன் ஆகும். ஓகே, ஸ்விங் வந்து பையில் இருக்குது அப்படின்னா இன்டர்னலுங்கிறதும் பார்த்தீங்கன்னா பைக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த பைக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் லெவலுக்கு அடுத்து க்ரியேட் ஆகிற ஃபஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம வந்து என்ட்ராக போகிறோம். எப்படி என்ட்ராக போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக என்ட்ராக போகிறது கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் அதில் ஆர்டர் பிளாக்கை வந்து நம்ம டைரெக்டாக ரேஞ்ச் பேஸில் எடுக்க போகிறோம். ரேஞ்ச் பேஸ்னால் என்ன அப்படின்னா ஜஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் லெவல்லே நம்ம வந்து என்ட்ராகணும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா மாடல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மினிமம் ஆர்ஆருங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மினிமமாக 2 ஆர்ஆர் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம் மினிமமாகவே. ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்விங் ஐ வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். ஜென்ரலான சினாரியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்கிறது உங்களுக்கு சப்போஸ் ஸ்விங் ஏரியாவுக்கு நியர்பையாக லொக்கேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தாராளமாக 2 ஆர்ஆர் வந்து டார்கெட் பண்ணலாம். ஓகே, இது மாதிரி மாடல் வச்சு காட்டுறேன் பாருங்கள். மாடல் வந்து இது மாதிரி 2 ஆர்ஆர் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லேயே உங்களுக்கு ஃபார்ம் ஆனாலும் கூட நம்ம வந்து 5 ஆர்ஆர் 6 ஆர்ஆர் வருது அப்படின்னா தாராளமாக நம்மகிட்ட வந்து டார்கெட் பண்ணலாம். ஓகே, இதுதான் பேசிக் லைன் மாடல். ஆனால் ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஸ்விங்குக்கு இந்த என்ட்ரி மாடல் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் இந்த என்ட்ரியில் வந்து நமக்கு வந்து லாஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, நம்ம பை என்ட்ரு ஆகிருக்கோம், பட் ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் ஆயிடுச்சு. ஓகேவா, நம்ம எஸ்எல் வச்ச இடத்துலேருந்து நமக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த என்ட்ரியை திரும்ப எகைன் வந்து கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டால் இந்த ஸ்ட்ரக்சரில் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் பண்ணக்கூடாதுன்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு எகைன் பைலேயே ஸ்விங் பிரேக் ஆகாமல் எகைன் உங்களுக்கு அதிலேயே இன்னொரு பை வருது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகலாமான்னு கேட்டால் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த என்ட்ரி மாடல் 1 டைம் தான் வேலிட் ஒரு ஸ்விங்குக்கு. ஓகே, ஸோ பேசிக்கான கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்துருக்கோம். என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா ஸ்விங்கு கூட எதை கண்டினியூ பண்ணணும், நம்ம வந்து ரிவர்சல் ட்ரை பண்ண போகிறதில்ல, கண்டினியூஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். செகண்ட் விஷயம், இது வந்து மெயின் ஸ்ட்ரக்சரில் ஒர்க் ஆகாது, உங்களுக்கு வந்து இன்டர்னல்ஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இன்டர்னல்ஸில் மட்டும்தான் வாட்ச் பண்ணணும். தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா இன்டர்னல் நீங்கள் வாட்ச் பண்ணாலும் அது ஜஸ்ட் உங்களுக்கு பை ஸ்விங்கில் இருக்கும்போது டிஸ்கவுண்ட்டையும் இல்லை செல் ஸ்விங்கில் இருக்கும்போது ப்ரீமியமும் டேப் பண்ணாமல் இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, தேர்ட் விஷயம். ஃபோர்த்து விஷயம், ஃபஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டச் உங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் மட்டும்தான், க்ரியேட் ஆனதுக்கு அப்புறம் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் லெவல்லே யூஸ் பண்ணலாமா கேட்டால் அங்கே பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்ட்ரி ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு ஈக்குவலாகவே ஆகிக்கலாம். அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் லெவல்லே நம்பக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இதில் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து மெஜாரிட்டி டைம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஓகே, எஸ்எல் வந்து எப்போவுமே லோவை விட எக்ஸ்ட்ரா ஒரு 2 பிப் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. டார்கெட் மினிமமாக எப்போவுமே 2 ஆர் டார்கெட் பண்ணலாம். செகண்ட் டார்கெட் மாடல் என்ன அப்படின்னா ஸ்விங்கை வரைக்கும் டார்கெட் பண்ணுறது. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ட்ரா பண்ண மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ தான் வருது அப்படின்னா நீங்கள் வந்து 2 ஆர்ஆர் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். இந்த அளவுக்கு வைக்கலாம். எக்ஸ்ட்ராவே ஸ்விங்குக்கு மேலேயே நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு
லைன் மாடல் மட்டும்தான். ஸோ இதே வந்து லைவ்ல எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா பாஸ்ட் 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, என்ன அப்படின்னா இந்த இடத்துல எமோஜி நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா என்னோடய ஸ்விங். ஓகே, இந்த இடத்துல கரண்ட்டாக ஸ்விங் வந்து செல்லில் இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு செல்லில் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டர்னல்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட் இன்டர்னல் ஃபஸ்ட்னு போட்டிருப்பேன், செகண்ட் இன்டர்னல் வருதுன்னா செகண்ட்னு போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து மெயின் ஸ்ட்ரக்சர் இல்லை, மெயின் ஸ்ட்ரக்சரும் ஸ்விங்கு இங்கே வந்து சேமாக இருக்குது, சேம் லெவலில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இன்டர்னல், செகண்ட் இன்டர்னல், தேர்ட் இன்டர்னல் எனக்கு வந்து ஃபோர்த்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்திருக்கு. ஓகே, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சதுக்கப்புறம் கிடைச்ச ஃபஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது பிரேக் கிடைச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் லெவல்லே என்ட்ரு ஆகலாம். கரெக்டாக? ஸோ அதுதான் நான் இங்கே என்ட்ரு ஆகியிருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 2 ஹவராக நான் சொல்லியிருந்தேன். அண்ட் வந்து ஸ்விங் லோ வரைக்கும் டார்கெட் பண்ணலான்னு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்விங் லோ வரைக்கும் டார்கெட் பண்ணியிருந்தேன். ஸ்விங் லோ வரைக்கும் டார்கெட் பண்ணியிருந்தேன். என்ட்ரி எங்கே அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் லெவல்லே தான் நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, எஸ்எல் வந்து எக்ஸ்ட்ரா கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, ரொம்ப ஈஸியான என்ட்ரி மாடல். நம்ம யூஸ் பண்ணுற மாடல்லையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெட் ஈஸியான மாடல் இதுதான். ஓகே, இதே எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாடல் ஆல்ரெடி திரும்ப ப்ரீவியஸ் டே வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து என்ன அப்படின்னா ஸ்விங் வந்து செல்லில் இருக்குது. ஓகேவா? ஸோ மெயின் ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங்கு கூட தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இந்த இடத்துல நான் இன்டர்னல் மார்க் பண்ணிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இன்டர்னல். ஓகே, ஃபாலோ பண்ணுறது ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல கிடச்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். நம்ம ஏன் டேரெக்டாக என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு மினிமமாக தான் இருக்கும் இந்த மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஸோ நம்ம ஃபுல் சைஸ்லேயே நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம என்ட்ரு ஆகிறோம். ஸோ வந்து என்ட்ரி பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் லெவல்லையே. எஸ்எல் எக்ஸ்ட்ரா கவர் பண்ணிக்கும். டார்கெட்டுங்கிறது நான் 2 விஷயம் சொன்னேன். மினிமம் 2 ஹவருங்கிறது தாராளமாக ட்ரை பண்ணலாம். செகண்ட் டார்கெட் வந்து ஸ்விங் லோ வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணது என்ன அப்படின்னா ஸ்விங் லோ வரைக்கும். ஓகேவா? எப்போவுமே நம்ம ஸ்விங் லோ வரைக்கும் தான் ட்ரை பண்ணுவோம். ஸ்விங் லோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆர்ஆர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா 1 ஆர் 0.7 சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா மட்டும் தாராளமாக எக்ஸ்ட்ரா 2 ஹவராக நம்ம ட்ரை பண்ணலாம். சப்போஸ் இதே இது ஃபஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கிடச்சி நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் மட்டும்தான் நமக்கு வைப்போம் அப்படின்னா நமக்கு டார்கெட்டே வந்து 0.5 தான் வந்திருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம தாராளமாக 2 ஹவருங்கிறது எக்ஸ்டெண்ட் ஸ்விங் லோவை விட கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணியே நம்ம வைக்கலாம் தாராளமாக. ஓகே, அதுதான் இந்த மாடல். ஓகே, ஸோ அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெஸ்டே கூட வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸ்விங்குங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா செல்லில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 2 வீக்ஸாகவே வந்து ஸ்விங் வந்து செல் அண்ட் பை ரொம்ப கிளியரான ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அந்த கிளியரான ட்ரெண்டை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாடல் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இந்த இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேம் எக்ஸாம்பிள் தான். இன்டர்னல் வந்து பையில் போயிட்டுருக்கு. இன்டர்னலில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுருக்கு அண்ட் ஃபஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் வச்சுருக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கப்புறம் நம்ம ஜென்ரலான ரூல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் லெவல்லையே நம்ம என்ட்ரு ஆகிறது. எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா ஹையை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 2 பிப் நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கோம். டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்விங் லோ வரைக்கும் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த என்ட்ரி மாடல். ஓகே, ஸோ இந்த சினாரியோவில் நான் சொன்ன விஷயம் தான். இப்போ நம்ம ஸ்விங் லோ வரைக்கும் டார்கெட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக கிடச்சது 1.64 தான். பட் நம்ம மினிமமாக இந்த என்ட்ரி மாடலில் 2 ஹவர் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட்டை நம்ம ஸ்விங் லோவையும் தாண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 ஹவருக்கு டார்கெட் பண்ணியிருந்தோம். இது நியூஸுங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்வியஸாக ஈஸியாகவே அடிச்சிருச்சு. சிங்கிள் கேண்டில்லே போயிடுச்சு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் 3 கேண்டில்ஸ்லேயே போயிடுச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் மாடல். ஓகேவா? இது வந்து ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக மீன்ஸ் எவ்ரி வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் எப்படியுமே. ஓகேவா? ப்ராப்பராக நீங்கள் வந்து ஸ்விங்கை மட்டும் மார்க் பண்ணி கரெக்டாக இன்டர்னல்ஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ரக்சர் பேஸில் தான் இருக்குது. ஓகே, மட்டும்
பார்த்த கண்டென்ட்டை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்விங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இன்டர்னல் ஸ்ட்ரக்சருங்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, தேங்க்யூ.